வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையிலே மறைந்த பாரதி ராஜாவை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. என்னுடைய கருத்தையும் இந்த காற்றலையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், மாபெரும் கலைஞன், ஒரு மாபெரும் படைப்பாளர். அதை கடந்து யாரும் சென்றுவிட முடியாது. திரையுலகத்தை வரலாறு எழுதுகிற போது பாரதி ராஜா விட்டுவிட முடியுமா என்றால் இல்லை. அவர் பெண்ணியத்தை அணுகிய முறை என்பது வேறு. நம்முடைய கிராமத்தினுடைய பெண்ணியம் எப்படி இருக்கும் என்பதை பாரதி ராஜா தான் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகம் செய்தவர். தரையில், அதாவது தரைக்குள்ளேயே முடிந்த அந்த திரையுலகத்தை தரையில் இருப்பவர்களும் தன்னை பார்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு அந்த சாதனையை நிகழ்த்தியவர். கிராமத்துக்கு அந்தந்த பகுதியில் நம்முடைய மண்ணின் மைந்தர்களை நேரடியாக திரைக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவர் பல படங்கள் எடுத்திருக்கலாம், ஆனால் 16 வயதினிலே அந்த படம் தான் பாடமாக இருக்கிறது. இன்னமும் உலகளாவிய ஒரு படம் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. அப்படி ஒரு படத்தை அவரே எடுக்கவில்லை. இனிமேலும் யாரும் எடுத்து விடுவார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. எந்த இயக்குநர்களும் அதை தொடவில்லை. அந்த பெண்ணியம், அந்த கிராமத்தினுடைய அந்த மண் வாசனை என்று அவருடைய படமே இருக்கிறது. அந்த மண் வாசனையை கொண்டு வந்து சேர்த்த பாரதி ராஜாவை யாரும் மறந்துவிட முடியாது. அதில் பரட்டை என்று ரஜினிகாந்தை பெயர் வைத்திருப்பார். அந்த கிராமத்து அழகு, அந்த கிராமத்தினுடைய பெயர் இல்லையா, அதுக்கேற்ப அவர் நடித்திருப்பார். சப்பானி என்று கமலஹாசன், மாபெரும் நடிகன், மாபெரும் படைப்பாளன், மிகப்பெரிய கலைஞன் இல்லையா, மிகப்பெரிய பாடகன். அப்படிப்பட்ட ஒரு நடிகனை அப்படி சப்பானி என்று அறிமுகப்படுத்தினார். மயில், ஸ்ரீதேவி அப்படி ஒரு நடிப்பை எந்த படத்தில் நடித்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை இல்லையா, அப்படித்தான் சொல்ல முடியும். அவ்வளவு சிறப்பாக அந்த கிராமத்து குறும்பு, அந்த பெண் தான் படித்தவள் என்ற அந்த ஒரு கர்வத்தை காட்டி பிறகு அவள் அந்த ரயிலில் ஏறி செல்லுகிற போதெல்லாம் மனதை உருக்கும். அவ்வளவு சிறப்பு. பூர்வமா அந்த கிராமத்தினுடைய ஒரு பெண்ணினுடைய அந்த நிலையை எடுத்து கொண்டு வந்தது அந்த படத்தில் தான். சாதிய அடையாளம் எதுவுமே அதில் இருக்காது. ஏனைய படங்கள் அவர் எடுத்ததெல்லாம் சாதியத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் அங்கங்க. ஏன்னா அந்த சாதிய அடையாளம் என்பது தமிழ்நாட்டில் குறையோடிய ஒன்று. அதை பாரதி ராஜாவும் கையில் எடுத்தார். அதையெல்லாம் எடுக்காமல் எடுத்திருந்தால் இன்று உலகம் போற்றும் மாபெரும் ஒரு இயக்குனராக கூட அவர் மாறி இருக்கக்கூடும். இன்றும் மக்கள் ஆஸ்கார் பெற்றவர் தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவில். ஆனால் உலக ஆஸ்காரையும் அவர் பெற்றிருக்க முடியும். இது என்னுடைய கருத்து. அந்த உறவுகளுக்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுத்தது மறுக்கவே முடியாது. அவருடைய பெயரிலேயே உறவு இருக்கிறது. பெண்மையை மதித்திருக்கிறார் என்பதற்கு தன்னுடைய தங்கை பாரதி, தன்னுடைய தம்பி ஜெயராஜ் இரண்டையும் சேர்த்து பாரதி ராஜா என்று வைத்துக் கொண்டார். பால் பாண்டியன் பாரதி ராஜாக மாறிவிட்டார். இதுவே அவருடைய அந்த உறவுகளை மதிக்கிற அந்த பண்பை காட்டியிருக்கிறது. அவ்வளவு சிறப்பான ஒரு பாரதி ராஜா. அந்த தங்கையை வலியுறுத்துகிற ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படம் தான், அதாவது கிழக்கு செமையில். அந்த படத்தில் தென்கிழக்கு செமையில ஒரு பாட்டு வைரமுத்து எழுதினது சிறப்பான பாடல். அந்த படத்தை தான் நான் திருமணமாகி என் மனைவியோடு பார்த்த முதல் படமும் அதுதான், கடைசி படமும் அதுதான். இப்பொழுது அதுக்கு பிறகு நாங்கள் திரை அரங்கத்துக்கு செல்லவில்லை, தொலைக்காட்சியில் பார்த்து கொள்வோம். அந்த ஒரு படம் பாரதி ராஜாவுடைய படம், அதையெல்லாம் மறுக்க முடியாது. பல காவியங்களை தந்திருக்கிற முதல் மரியாதை, கடலோர கவிதை, அருமையான படம் கடலோர கவிதைகள். ஏனென்றால் கிறித்துவர்களை வேறு வகையாக இந்த திரையுலகம் பார்த்தபோது அவர் மரியாதைக்குரிய நிலையில் கிறித்துவர்களை கொண்டு வந்து நிறுத்திய படம் அந்த படம். அப்படி நிறைய படங்கள் அவர் செய்திருக்கலாம். ஆனால் 16 வயதுக்கு நிகரான ஒரு படம் இல்லை. என்றும் 16 என்று சொல்லுகிறோமே, அப்படியான 16 வயது நிலை தான் என்றும் 16. அவருக்கும் என்றும் 16 தான் பாரதி ராஜா. அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞனை இன்று இழந்திருக்கிறோம். ஆனால் அவர் உயிர் பிரிந்திருக்கலாம், அவருடைய உடல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய படைப்பு என்றும் நிலைத்திருக்கும், எப்போதும் நிலைத்திருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. பாரதி ராஜா மாதிரி ஒரு இயக்குனர் வர வேண்டும். மீண்டும் இந்த மண்ணுக்கு நம்முடைய மண் வாசனையை இந்த சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். கிராமத்து பெண்மையை அவ்வளவு சிறப்பாக கொண்டு வந்து ஒவ்வொரு படத்திலையும் அவர் வைத்திருப்பார். அதனால் மிக சிறந்த ஒரு நடிகர், மிக சிறந்த ஒரு நடிகரும் கூட. அதனால் அவர் நடித்தும் இருக்கிறார், நடிப்புக்காகவும் போராடியவர். இப்படி பல்வேறு நிலையில் வறுமையிலிருந்து போராடி வெற்றி பெற்ற மாபெரும் இயக்குனர் அவர். அதையெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட பாரதி ராஜா இன்னும் பல சாதனைகளை செய்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த சாதியம் இவையெல்லாம் அவர் தொடாமல் இருந்திருந்தால் மிக இன்னும் உயரத்தை தாண்டி உச்சத்தை தொட்டிருப்பார். இது என்னுடைய கருத்து. மிகச்சிறந்த இயக்குனரை இன்று இழந்திருக்கிறோம். அவருக்கு என்னுடைய அஞ்சலியையும் செலுத்துகிறேன்.